முதலாவது காரணம், இயேசு கற்றுக் கொடுத்தபடி கடவுளது ஆட்சி வரவேண்டும். அவரது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேற வேண்டும். இயேசு மிகப்பெரிய உண்மையை நமக்கு போதிக்கிறார். அது கடவுளது ஆட்சி நம் மத்தியில் வெளிப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது. ஆம், நாம் ஜெபிக்கும்போதுதான் கடவுளுடைய ஆட்சி நம்மில் வெளிப்படும். கடவுளின் அரசு நம் ஜெபத்தை சார்ந்து இருக்கிறது. அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 2வது வசனம். இரண்டாவது காரணம், நமக்கு தெரிந்த ஒரு காரணம், எந்த ஒரு மனிதரும் இன்னொருவரோடு பேசிக்கொண்டே இருக்கும்போது அவரோடு தொடர்பு கொண்டவர் ஆகிறார். அதுபோலவே கடவுள் தன் அநாதி ஞானத்திலே ஜெபம் என்ற ஒன்றை நாம் அவரோடு தொடர்பு கொள்ள ஒரு கருவியாக வைத்திருக்கிறார். மூன்றாவது காரணம், நாம் இருளின் நடுவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடவுளிடமிருந்து வழி விலகி நாம் சென்றுவிடக்கூடும். ஆனால் கடவுள் ஜெபம் என்ற ஒரு அமைப்பை உண்டாக்கினார். ஜெபத்தினால் மட்டுமே நாம் இருளை மேற்கொள்ள முடியும். ஏனெனில் ஜெபிக்கும்போது கடவுளின் மகிமையான ஒளி நம்மை நிரப்புகிறது. ஆகவே நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி 21வது அதிகாரத்தில் இறைத்திருவசனம் 36. நான்காவது காரணம், கடவுள் அநேக ஆசிர்வாதங்களை தர நமக்கு வாக்குறுதி தந்துள்ளார். இது நம்பிக்கையானாலும் ஜெபத்தினாலும் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு தன் சீடர்களிடம் கடவுளின் வாக்குறுதியான தூய ஆவி பற்றி கூறும்போது காத்திருங்கள், ஜெபியுங்கள் என்றே கட்டளையிட்டுள்ளார். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். லூக்கா எழுதிய நற்செய்தி 24வது அதிகாரம் இறைத்திருவசனம் 49. ஐந்தாவது காரணம், கடவுளின் விருப்பம் நம்மில் நிறைவேறுவதற்கு சாத்தான் கொண்டு வரும் தடைகளை உடைக்க ஜெபம் அவசியம். சாத்தான் காலம் காலமாக கடவுளின் சித்தம் நிறைவேற தடை செய்ய முயன்று கொண்டே இருக்கிறான். அதை நாம் ஜெபத்தினால்தான் முறியடிக்க முடியும். ஆறாவது காரணம் என்னவென்றால், ஆதாம் விழுந்து போன பின் மனுக்குலத்திற்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு அருந்து போனது. மக்கள் ஆண்டவரின் பெயரை சொல்லி வழிபட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்னும் திருப்பெயரால் அவரை வழிபடலானார்கள். அவர்கள் வாழ்விலே ஏதோ ஒன்று குறைவாக இருந்தது. அதனால்தான் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆதாம் பாவத்தில் விழும் முன்பு ஆண்டவர் அவர்களை சந்திக்க வந்தார். அதற்கு பின்பு மனிதன் ஆண்டவரை தேட ஆரம்பித்தான். ஆகவே இழந்து போன அந்த உறவை மீண்டும் புதுப்பிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தார். மேலும் ஜெபத்தின் வழியாக சாத்தான் திருடிய அனைத்தையும் மீண்டும் எடுத்துக்கொள்கிறோம். தொடர்வோமா நண்பர்களே?